ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி சினிமா. இந்த திரை விமர்சனத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விஷ்ணு இயக்கத்துல கவின், நயன்தாரா, பிரபு, ராதிகா, பாக்கியராஜ் சார் இவங்க நடிப்புல வெளிவந்திருக்க படம் தான் ஹாய். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல கவின் வந்து எப்படியாவது காதல் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த காதல் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. உடனே வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவனுக்குன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு இவருக்கு பிடிக்கல. கோயம்புத்தூர்ல இருந்து எஸ்கேப் ஆகி லெட்டர் எழுதி வச்சுட்டு சென்னைக்கு ஓடியாந்துறாரு. கட் பண்ணா நயன்தாரா வீடு. நயன்தாராக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிச்சயதார்த்தம். அவங்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்காம அங்கேருந்து எல்லாத்தையும் அடிச்சு கிடிச்சு போட்டுட்டு அவங்களும் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு ஓடியாந்துறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய ஆம்பிஷனே வேற. ஆனா கவினுக்கு வழக்கம் போல வேலை இல்லாம இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்லல. அவருடைய காதல் வந்து அவர் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காதலியை தேடி அலைகிறாரு. நயன்தாரா வந்து வீட்டுல வந்து நம்ம பொறுப்பா இருந்து அம்மா இல்ல அப்பா இருக்காரு, அப்பாவை நம்ம காப்பாற்றணும், கடன் பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே நண்பர்களாகிறாங்க. இந்த சூழ்நிலையில கவினுக்கு காதலி கிடைச்சிச்சா, இவங்களுடைய லைஃப்கானி அமெரிக்கா போகணும்ன்ற ஒரு ஆம்பிஷன் வந்து நிறைவேறிச்சா, இடையில என்னெல்லாம் நடந்துச்சு, முடிவுல என்னாச்சு அப்படிங்கிறதாங்க இந்த படத்துடைய கதை. இந்த ஹாய் படத்தை பொறுத்தவரை எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம, ரொம்ப ஆரவாரம் இல்லாம, ஏன்னா நேற்றுக்கு முந்தின நாள் வந்து டாக்ஸிக் படம் நடந்துச்சு. டாக்ஸிக்ங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஓடும், கண்டிப்பா நிறைய தியேட்டர்ல கிடைக்கும். அப்படி இருந்து ஒரு கான்பிடண்டா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் படத்தை போய் பார்த்தோம். நானும் பார்த்தீங்கன்னா இந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் போய் படத்தை பார்த்தேன். சரி, கவின் இருக்காங்க, நயன்தாரா இருக்காங்க, ஸோ ஒரு லவ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கு பார்ப்போமே. ஏன்னா 100 வருஷமா வந்து தமிழ் சினிமாவில் காதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் காதல் படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு, யாருக்காவது பிடிக்குமா? அந்த கோணத்துல தான் நானுமே போய் உட்காந்தேன். வழக்கம் போல கவின் வந்து அவருடைய சேட்டை ஆரம்பிச்சாரு. யதார்த்தமான நடிப்பு அப்படியே வந்துச்சு. அப்புறம் நயன்தாரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. படத்தின் நாயகன் கவின் பத்தி சொல்லணும்னா, அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மினிமம் கேரண்டியா இருக்கும் படங்கள்லாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன பொறுத்தவரை கவினுடைய கேரியர்ல இந்த பெடி பக்கர் மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு மாதிரியாச்சு. ரொம்ப டவுன்ஃபாலு, பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு டிசாஸ்டரா வந்து எனக்கு வந்து மூவி தென்பட்டுச்சு. ஆக்டிங்லயும் சரி, அந்த ஸ்டோரி வைஸும் சரி, அந்த ஸ்கிரிப்ட் அவர் தேர்ந்தெடுத்ததுல எல்லாத்துலயுமே அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அந்த படத்தை தவிர மற்ற எல்லா படமே எனக்கு வந்து ஒரு ஓகே ரகமான படம். ஓ பார்க்கலாம்டா, ஓ பரவாயில்லையடா பார்க்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். கவினோட ஆக்டிங் த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து இந்த எண்டு கிளைமாக்ஸ் வர நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாருங்க. சீரியஸாவே வந்து ரொம்ப யதார்த்தத்தின் உச்சம், சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ராதிகாவுக்கு ஒரு நல்ல மகனா, பாக்யராஜ் சாருக்கு வந்து ஒரு மகனா, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஒரு நண்பனா, நயன்தாராவுக்கு ஒரு நல்ல நண்பனா, இந்த மாதிரி பல வெரைட்டி உள்ளுக்குள்ள வந்து இதய முரளி மாதிரி காதலை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாம அவர் அலக்கழிக்கிறது, கண்ணீர் வந்து வந்துடும். ஒரு சரியான கோலை, போய் சொல்லவும் மாட்டாரு, சாகவும் போவாரு, சூசைட் அட்டன் பண்ணவும் போறாரு. இந்த மாதிரி கதாபாத்திரங்களுக்கு வேரியேஷன் அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த இதை வந்து கரெக்டா செஞ்சிருக்காரு. நல்லா கேளுங்க, ஆப்போனன்ட் யாரு, நடிப்பு அரக்கி நயன்தாரா. அவங்க முன்னாடி நிக்கணும்னா நீங்க சும்மா மூக்க சிந்திட்டுலாம் நிக்க முடியாது, விடிக்கணும், அவங்களோட தாறுமாறா விடிக்கணும். அதை வந்து ப்ராப்பரா செஞ்சிருக்காருங்க கவினுக்கு இந்த படம் வந்து பெரிய 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 லக்கி. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் கிளைமாக்ஸை சொல்றேன். படத்தின் நாயகி நயன்தாரா. ஸோ அவங்க வந்து இந்த லவ், காதல் எல்லாத்தையுமே கலந்து மேலே போயிட்டாங்க. அவங்களுடைய ரோல் எல்லாமே வந்து இப்போல்லாம் டிஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பேட்ரியட் மூவியாக இருக்கட்டும், இப்போ வந்த டாக்ஸிக் மூவியாக இருக்கட்டும், அவங்க ரோலே வந்து ஃபுல்லி டிஃப்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இனி திரும்ப வந்து அந்த திருநாள் அந்த ஸ்டைலில் வந்து ஒரு படத்தை பண்ணோம்னா அவங்களால கண்டிப்பாக முடியாது. ஸோ ஹாயில் என்னமோ இருக்குது, அப்படிதான் நம்ம போய் உட்காந்தோம். அதே திருநாள் மாதிரியே இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸ் கூட ஒத்து போகும். பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, அந்த திருநாள்ல எப்படி இருந்தாங்களோ அது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வந்த படம், அதே மாதிரியே என்ன இருக்காங்க. சும்மாவா சொல்றாங்க நயன்தாராடா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவ்வளவு பொருத்தமா இருந்தாங்க படத்துல. என்னால நம்பவே முடியல, என் கண்ணையும் நம்பவே முடியல, அவ்வளவு பியூட்டிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்தவித கிளாமருமே இல்லை படத்துல. சாதாரண சுடிதாரு, அந்த சோலி, அந்த ஹாஃப் சரி, அந்த மாதிரிதான் கட்டி அவங்களா என்ன பியூட்டி கொண்டு வர முடியுமோ அதை பியூட்டியா அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஃப்ரேம் பார்த்துட்டே இருக்கலாம் நயன்தாராவை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தங்க. அந்த ராஜாராணி படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அழும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ணு மைலாம் அழுதுட்டு கீழே இறங்கும் கருப்பா. இதுல எல்லாம் அதுக்கு வேலையே இல்லை, ரொம்ப பெர்ஃபெக்ஷனா அவ்வளோ அழகா. நீங்க என்னதான் வந்தாலும், என்னதான் நான் அவங்க காசு போட்டு படம் பண்ணாலும்
இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர முடியுமா அப்படின்னா நயன்தாரா தான். அதுக்கு வேற வழியே கிடையாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த படத்துக்குலாம் ஏன் ஒத்துக்கிட்டாங்க? கவின் ஹீரோயின் ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரோட நடிச்சவங்க. ஒரு கவின்கிற ஒரு ரொம்ப அதான சொல்றது டாப் 10க்குள்ள உள்ள ஒரு ஆர்டிஸ்ட், அந்த ஆர்டிஸ்ட்லாம் நடிக்க சம்மதிச்சிருக்காங்களே எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் தாங்க அதுக்கு காரணம். அவங்க ஒத்துக்கிட்டது காரணமே ஸ்கிரிப்ட் தான். சரி, நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சிருப்பாரு டைரக்டர் விஷ்ணு, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நயனும் விக்கியும் சேர்ந்து இந்த ரவுடி பிக்சர்ஸ்ல வந்து படத்தை பண்றாங்க. சும்மா விடுவாங்களா? தான் நடிக்கிறதையே எப்படியாவது மெனக்கெட்டு ஜெயிக்க வேணும்னு பார்ப்பாங்க. இதில் அவங்க காசு வேற போட்டிருக்கு. பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன், அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன் நயன்தாராட்ட வந்து கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து கவினுடைய அப்பாவா பாக்கியராஜ் சார் அப்படி ஸ்க்ரீன்ல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அவருக்கு. அப்படியே அவர் காமிச்ச உடனே கண்ணில் இருந்து தண்ணி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட மனுஷன் இந்த படத்துல கூடுதல் ஆக்ட் பண்ணியிருக்காருங்க. அவருடைய ரோல் அந்த மாதிரி ரோல். பையனுக்கான என்ன வேணா சரி அப்பா பிரிச்சுட்டாப்ல. பாக்கியராஜ் சார் பார்க்க அப்படி இருந்தாரு சூப்பரா. அம்மாவா ராதிகா மேடம். இப்ப வர்றதெல்லாம் அவங்களுடைய தயவுலதான் தமிழ் சினிமாவை ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ரேஞ்சில் வந்து எல்லா சீரியல்லாம் திரும்ப பேக்கப் பண்ணி விட்டு பிடிச்சிட்டாங்க உள்ளுக்குள்ள. செம்மங்க. அவங்கள பத்தி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஒரு சீனுமே செம்ம. ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. மகனா இதுவரை அடிச்சதே இல்லை. அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அந்த படத்துல. அந்த இடத்துல ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க. பின் டிராப் சைலண்ட் அந்த இடத்துல சூப்பரா பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நயன்தாராவுக்கு வந்து அப்பாவா வந்து பிரபு சார். ஒரு குடிகார அப்பா, மகளுக்கு அப்பா மேல உயிர், ஆனா பக்கத்திலேயே போக முடியாது, ஸ்மெல்லு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்பாவுக்கு மகளுக்கு உள்ள பாண்டிங், அவங்களுக்கு ஏற்பட்ட கடன், இதெல்லாம் வந்து தாங்கி உருவம் தாங்க பெருசு. எல்லா ரோலுக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல அந்த உருவத்துக்கும் அவருடைய ரோலுக்கும் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அந்த அந்த அவருடைய வெயிட் எல்லாமே அடிபட்டு சாதாரணமா ரோட்ல ஒரு ஆலமரத்துல படுத்து கிடப்பாரு அந்த வெள்ளத்தாடியோட. கலக்கிட்டாருங்க படத்துல. அவருக்கும் வந்து ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ பின்னிட்டாப்ல. மற்றபடி நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பர். குரேஷி ஆகட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு 4-5 பேர் வர்றாங்க, எல்லாருமே சூப்பர் பண்ணிட்டாங்க. ஒரு சீனே வந்தாலும் விடிவி கணேஷ் வந்து பின்னிட்டு போயிடுவாருல. அந்த இதுல அவ்வளவு நம்மளுக்கு வந்து ஃபன்னா இருக்கும். ஒரு நல்ல சீனு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அம்ருத்தான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இல்லையா, ஸோ அவங்களுடைய ரோலை வந்து ரொம்ப கரெக்டா பண்ணாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாருமே நல்லா நடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா டைரக்டர் விஷ்ணு. இவர் எந்த ஒரு இப்போ உள்ள சூழ்நிலையை பாக்குறாரு. ரத்தம் திருக்கிது டிசிலாம், காண்டம் எடுத்துட்டு அப்படி நடந்து போறாங்க. அப்ப ஏற்பட்ட மைண்டை டியூன் பண்ணி வச்சிருக்குது தமிழ் சினிமா. இந்த தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுக்க போறோமே, ஓடுமா ஓடாதா, இல்ல ஜென்சி கிட்ஸுக்கான சில விஷயங்கள்லாம் சேர்ப்போமா, 2K கிட்ஸுக்கான சில விஷயமா சேர்ப்போமா, 90 கிட்ஸுக்கு சில விஷயங்கள்லாம் சேர்ப்போமா, எதுவுமே இல்லைங்க. அந்த மனுஷன் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணல. அவர் எழுதுற ஸ்கிரிப்ட்ல வந்து உறுதியா இருந்துட்டாரு. இதுதான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருந்துட்டாரு போல. கவின், உங்களுக்கான நம்ம சீன்லாம் மாத்த முடியாது. நயன்தாரா மேம், உங்களுக்கான சீன்லாம் மாத்த முடியாது. நீங்க இதை பண்ணுங்க போதும். படம் ஓடுது ஓடல அதெல்லாம் தூக்கி போடுங்க. நல்ல படைப்பை நம்ம கொடுத்துடலாம் மேடம். கெஞ்சினாரோ கதர்னாரோ தெரியல, யாருடைய இன்வால்வ்மெண்ட் உள்ளக இல்லாம இந்த படம் வெளியே வந்ததுனால ஒரு அருமையான ஃபீல் குட் மூவியை விஷ்ணு கொடுத்துட்டாப்லங்க. ரியலி இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனதுக்கு எனக்குலாம் அவ்வளவு ஹாப்பி. சினிமோட்டோகிராஃபி ராஜேஷ் சுக்லா சார், எங்க சார் இருந்தீங்க எத்தனை நாளா? இவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லான படமா? ஏற்கனவே கவினும் அழகா இருப்பாங்க, நயன்தாராவும் அழகா இருப்பாங்க, பாக்கியராஜ் சாரும் அழகா இருப்பாங்க, ராதிகா மேமும் அழகா இருப்பாங்க, பிரபுவும் அழகா இருப்பாங்க. இவங்களை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தா இவங்க 50% அழகுனா நீங்க 200% அவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க. வாழ்ந்துருக்காப்புல. அந்த லைட்டிங் செட்டப்பா இருக்கட்டும், மாசான 2 வீட்டு ஃபங்க்ஷன் ஈவெண்ட், 2 ஃபங்க்ஷன் அப்படி பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்றது, தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே, தில் து பாகல்கே, இந்த மாதிரி படங்களை பார்த்த ஃபீலை வந்து கொண்டு வந்துடுறாப்புல. சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு பயங்கரங்க. என்ன மாதிரி பண்ணியிருக்காப்புல, செம்மையா பண்ணியிருக்காப்புல. அதனாலே நம்ம தெரியல, அந்த படம் வந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே பிளசண்டா இருக்கு, அப்படியே குளிர்ச்சியா இருக்கு. மியூசிக் ஜென் மார்டின் பண்ணியிருக்காங்க. ஒரு புதுமுகம்னு நினைக்கிறேன். பிஜிஎம்ல இருந்து சாங்ல இருந்து எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி பண்ணணுமோ அதை அமர்க்கல படுத்துட்டு வர எல்லாருமே நல்லா போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியஸா என்னடா மொக்க பண்ணீங்க அப்படிலாம் சொல்லவே முடியல. ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த ஜென் மார்டின் வந்து அந்த அளவுக்கு அந்த ரீரெக்கார்டிங் சரி, அந்த எஸ்எஃப்எக்ஸும் சரி, சாங்கு பிஜிஎம் எல்லாமே கிழிச்சிட்டாரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபீலை கொண்டு வரணும்ல, அந்த ஃபீலை கரெக்டா கொண்டு வந்துட்டாரு. அதுக்கடுத்து படத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி லவ் படத்துக்கு எமோஷன்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல நடிக்கிறவங்களுக்கும் உட்காந்துருக்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த படம் ஜெயிச்சிடும். இதுல அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற விஷயம் ஒரு 4-5 சீன் இருக்குங்க. நம்மளுக்கு
அப்படி வந்துடும். அந்த அளவுக்கு எமோஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கனெக்ட் ஆயிடும். சீரியஸா செம்மையா கனெக்ட் ஆயிடும். இந்த படம் யாருக்கான படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கான படங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா வந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு திருப்தியோட போவீங்க. சில படங்கள்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு அவங்க வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, இவங்க வேலையவே காமிக்கல. ஒரு அருமையான ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒன்னே ஒன்று சொல்லணும், செம்ம படம், கிழிச்சுட்டாங்க அப்படிங்க. மொக்கடா, காட்டு மொக்கடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஆவரேஜ் படையா ஒரு தடவை பார்க்கலாமியா அதுவும் சொல்ல மாட்டேன். ஒரு டீசெண்டான ஒரு பிளசண்டான ஒரு ரொமான்டிக் டிராமா. கவினோட கேரியர்ல இந்த படம் வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன். குடும்பத்தோட பார்க்கலாம். இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு இந்த படம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா குடும்பத்தோட தாராளமா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். உங்களை இந்த படம் வந்து மோசமே பண்ணாது. இதுதான் இந்த படத்தோட விமர்சனத்தை ஃபுல்லா பார்த்துட்டீங்க. படத்துக்கு போறதும் போகாதும் உங்க கையிலே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்கு 10க்கு தாராளமா 7.5 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை.